இந்த ஆண்டு தமிழகம், கேரளா, மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் பெரும் போட்டி நிலவுகிறது. 4 முனை போட்டி. ஏற்கனவே பழைய வரலாறை தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்கள் எடுத்து பார்த்தால், ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு நல்ல ஒரு ஆட்சியை தான் மக்கள்கிட்ட கொடுத்தார் என்று சொன்னால் கூட, ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி எதிர்க்கட்சி தலைவராக கூட ஆக முடியவில்லை. தேர்தலில் தோல்வி அடைஞ்சார். அதே போன்று டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து 2 முறை தேர்தலில் வெற்றி பெற்று வந்தால் கூட 3வது முறை அவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தோல்வியை தழுவிய காலங்களும் உண்டு. தமிழகத்தில் 2011 திமுகவும் இதே போன்றுதான் ஆவியது. எதிர்கட்சி தலைவராக 3வது பிளேஸை கூட ஆகினார்கள். அதே போன்று இந்த முறை தமிழகத்தில் 4 முனை போட்டி நடைபெறுகிறது. ஆனால் யார் எதிர்கட்சி ஆக போகிறார், யார் ஆளுங்கட்சி ஆக போகிறார் என்பது மக்கள் மனதில் உள்ளது. மக்கள் மனதில் என்ன, மக்களுக்கு என்ன தேவை என்பதை துல்லியமாக அறிந்து அதற்கேற்ப ஒரு வியூகங்களை வகுத்து மக்கள் எண்ணங்களை நாடி துல்லியமாக அறிந்து அதற்காக ஒரு வியூகத்தை வகுத்தால் மட்டுமே தமிழகத்தில் வெற்றி பெற முடியும்.